என்ன மாமா? என்ன மாப்பிள்ள? 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 என்ன மாமா? மாப்பிள்ள, அந்த பொண்ணு நாளைக்கு தான் ஊர்ல இருந்தே வருதான். போங்க. என்ன மாமா? அந்த புள்ளைய எப்படியாவது பார்க்கணும்டா. இவ்வளவு அவசரப்படுறிய மாப்பிள்ள? இத்தனை வயசாயும் மூத்தனனுக்கே என்ன கல்யாணம் ஆகலைங்கிறத மறந்துட்டியா? நான் என்னவோ அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கு போற மாதிரியே பேசுறேன். மைத்துனர் இல்லையே, மாளாத உறவும் இல்லை. தஞ்சமென்றே நான் உன்னடி புகுந்தேன், தளராத நெஞ்சம் உண்டோ? வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே, வேடிக்கை இது வல்லவோ? தாயில்லை தந்தையும் தமையனும் இல்லையே, தற்காக்க ஒருவரும் இல்லை. அரோகரா. ஏமாப்ல நீ இப்ப எதுக்கு அரோகரா போடுற? பார்ப்புகளும் சிந்து தமிழ் பாட பன்னறிகை ஆண்டவனே முன்னறியே வாவா. பச்சமையில் ஏறுகின்ற பாலா, பச்சம் வைத்து என்கனியே தீர்த்திட நீ வாவா. கொஞ்ச நீயே கண்ட்ரோல் ஆவாடா, கண்ட்ரோல மீறினா போட்ட பிளால வீணா போயிரும் கேளுடா. சாமிங்க எல்லாரும் முகத்தை மறைச்சு ஏன் துண்டை கட்டிட்டு இருக்கீங்க? பன்றி காய்ச்சல் பரவுதாமா பக்தியே. 8 குடி வேலவனே வா. 8 குடி வேலவனே வா வா. சாமிங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா பக்தியே வந்துருவா, கொஞ்ச நேரம் பொருடா. எங்க இருக்கா? 8 குடி வேலவனே வா வா. என்னது டைமிங் மிஸ் ஆகுது? கமான் கோரஸ். பக்தா 8 குடி. ஏண்டா முனியாண்டி மகன் தானே நீ? குடிகார பயல, உன் காலெல்லாம் கழுவுன எனக்கு விதிச்சிருக்கு பாரு ராஸ்கல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பாட்டி. நோ, பாட்டியெல்லாம் கூப்பிட வேணாம் ப்ளீஸ். பேசிக்கலி ஐம் அ சிங்கர். நல்லா பாடிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டு என் தொண்டையெல்லாம் பாழாயிடுத்து. டாக்டர்கிட்ட போகிறச்சே டாக்டர் சொன்னா ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு. என் குரல் வளத்தை கேட்டு என்னோட ஆப்ரேஷன் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? பாடுறேன், கேட்குறேலா? ரெடி? 1 2 1 2 1 2 3 4. மச்சான் காடை மச்சான் காடை மச்சான் காடை பூடிச்சு வந்தியா, நீ காடைக்கறி கொண்டு வந்தியா? மச்சான் மைனா மச்சான் மைனா மச்சான் மைனா பூடிச்சு வந்தியா, நீ மைனா கறி கொண்டு வந்தியா? பாட்டி. நோ 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 பாட்டி ப்ளீஸ். பேசிக்கலி ஐம் அ டான்ஸ் மாஸ்டர். நல்லா ஆடின்னு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல என் காலெல்லாம் பாழாயிடுத்து. டாக்டர்கிட்ட போறச்சே டாக்டர்லாம் சொல்றா ஆப்ரேஷன் பண்ணா என் கால் சரியாயிரும். என்னோட ஒரே ஒரு மூமெண்ட்டை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ரெடி? சர்க்கஸ் காரனா? என்ன சும்மா ஜாலி முடிஞ்சிடும் ஜோலி. அப்படியே என்னை பார்த்து உறைஞ்சி நின்னுட்டா. அப்ப அவ பேசவே இல்லையா? ஷட் அப். அப்புறம் மெதுவா நிதானத்துக்கு வந்து என்னை பார்த்து, சில பேர் நல்லா பாடுவாங்க, ஆட தெரியாது. சில பேர் நல்லா ஆடுவாங்க, பாட தெரியாது. இது ரெண்டும் தெரிஞ்சவங்க அழகா இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அழகாவும் இருக்கீங்கன்னு சொன்ன மாப்பிள்ள. மச்சி சொன்னல மாப்பிள்ள உசார் பண்ணிட்டு சொன்னேன். யாராவே? ஏ மாப்பிள்ள, என்ன பார்த்து சொல்லல, என் கண்ணை பார்த்து சொல்லல. அழகா இருக்கீங்கன்னு அவ சொன்னாளா? அருவாமனையோட கிளவி நின்னாளா? நான் ரீலு நான் சொல்ல இவனால உசார் பண்ண முடியாதுன்னு.
நீ வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. ஒரே ஒரு கேள்வி கேட்க, ஒரே வரியில பதில் சொல்லுங்க, கிளம்பிடுறேன். நீ கேளு மாமா. இந்த நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆரம்பிச்ச என்கிட்டே கேக்குறியா? 7 வருஷம் ஆச்சு. கிளம்பு. இந்த 7 வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன? டாய் பெட்டி கடை சொன்னாதான் போவையா? அப்ப வாங்கடா நம்ம போலாம். ஏன்டா ஏதாவது பண்ணியிருந்தா தான் நான் சொல்ல முடியும். மரம் அடிக்குது மட்டை அடிக்குது 5 வருஷமா சாமி பல்லாக்கு ஊருக்குள்ள வராம கோயிலே சுத்திக்கிட்டு இருக்கு நண்பர்கள் நற்பணி மன்றமா? உங்க செட்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்க செயல்பாடு தான் சரியில்லாமா? நம்ம போய் ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கிறத விட நம்மளை பத்தின நியூஸ் தாண்டா ஒரு பொண்ணு முன்னாடி முந்திட்டு போய் நிக்கணும். என்ன மாப்பிள்ள, பர்த்டே ஜெலுப்பு ரேஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? என்னது ஊரை விட்டு ஓடி பொழைச்சுக்கிறவா? ஒருத்தர் லவ் பண்ணும்போது கூட சேர்ந்து சுத்துறது நல்லாதான் இருக்குது. பிரச்சனை வரும்போது தான் பேதி ஆகுது. எங்க போற? அவசரமா போய்கிட்டு இருக்கு, விடியா? அவசரமா போறியா? 77 ரூபா கடன் வச்ச உன் மாமாவன் சின்ன வண்டியை நேத்துல இருந்து இந்த பக்கம் ஆள காணோம். நீ 120 ரூபா வச்சுட்டு ஊரை காலிப்பலான்னு பாக்க. அவனாலதான் எல்லா பிரச்சனையும். எல்லா பிரச்சனையும் அவனாலதான் வரும்னு எனக்கு தெரியுமில. காசை வச்சுட்டு போறேன். ஐயோ நான் போக, நீங்க சொன்ன கேளிய கால்ல வந்து விழுகிறியா? அவங்க வந்துருவாங்கடா. நல்லா கால்ல வந்து விழுகட்டுமா? காசை வச்சுட்டு போனா காசை வச்சுட்டு போன அவ்வளவுதானே. வச்சுட்டேனடா, வாங்கிட்டே போறேன். நம்ம சின்ன வண்டி இருக்கால, ஆமா, கிளவியோட பேத்தி வனரோஜாவை ரூட்டு விட்டது உமக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியுமா? அந்த பிள்ளைக்கு பலன் இல்ல. நேற்று காலையில ஒரு பெரிய தாதாவுக்கு பரிசம் போட்டாங்க. நல்ல விஷயம். அந்த புள்ளையோட தலை எழுத்து நல்லா இருந்திருக்கு. ராத்திரி நம்ம சின்ன வண்டி இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அவங்க 2 பேரோட காதலுக்கு பாலமா இருந்த மாமாவளை பார்த்தது நம்ம மாமா தான்ட்டு ஊரு பூரா அந்த அண்டோரா போட்டு இப்ப நான் கிளம்பிடுவேன். அந்த தாதா குரூப் எவ்வளவு டீசெண்டா உங்ககிட்ட பேக்க வாங்க முடியுமோ அப்படி வாங்கிக்கிருவாங்க. அப்ப நான் புறப்படட்டுங்களா? ஏங்க நான் அவசரப்படுற? இந்த விஷயத்துல மாமாட்ட சொன்னதானே தெரியும். பேக் எனக்கு வேணும்டா. 500 ரூபாய் பணம் வேணும். 500? 700 ரூபாய். ஓடால பிடிச்சி வேட்டிகளை விட்டுடு. என்ன மாப்பிள நிக்கிறியே? அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல மாமா. என் மாமன் சின்ன ஒருத்தர் இருந்தால, நம்ம கலவையோட பேத்தி வனரோஜா இருக்கால, திருவிழாக்கு வந்தால, அந்த பிள்ளைய இழுத்துட்டு ஓடி போயிட்டான். அவங்க 2 பேரும் காதலுக்கு பாலமா இருந்து மாமாவளை பார்த்து அனுப்பி விட்டதே நம்ம மாமாதான். ஓஹோ சரி. குடும்ப செலவுக்கு பணமும் போட்டுக்கிறதுக்கு துணிமணி நம்ம மாமா தான் கொடுத்து அனுப்புறாப்ல. இந்த காசை வச்சுக்க. நீயும் பேக் எடுத்து வச்சுக்க, பின்னாடியே வர வேண்டியது இருக்கும். போயிட்டு வரி மாமா. நீ வராண்டா போ. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்போதைக்கு கல்யாணம் மட்டும் வேண்டாம். மாப்பிள்ள வர வழியிலேயே காருக்குள்ள வச்சு தாலி கட்டிட்டேன்டா. பர்த்டேன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து நிக்கிறேன். மாப்பிள்ள நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலடா. ஓ, நான் நினைக்கிறதெல்லாம் கூட கேக்குதா? ஏத்தா, அந்த தாலி ஒத்திக்கு உள்ள போட்டுக்க. பார்த்தாலே பயமா இருக்குது. நீ எடுத்து உள்ள போடு. சும்மா ஏன்டா ஒய்ஃபை திட்டுற? நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. இந்த கல்யாண விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறது வேற விஷயம். சும்மாவே 2 அண்ணனுங்களுக்கும் பொண்ணு கிடைக்கல. இதில் எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சுது, பொண்ணு கிடைக்க சான்ஸே இல்லை. அப்போ நமக்கு கல்யாணம் ஆனது மறைச்சிடலாம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உனக்கெல்லாம் இந்த சுச்சி வசல எப்படித்தான் இங்கிலீஷ் வருதோ. எங்கள் 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி இந்த கணக்கு வழக்கு எழுத அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி வனரோஜாவை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா போதும். நம்மளை வீட்டை விட்டு விரட்ட முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க காலையாவது விழுந்து ஒரு நல்ல இடத்துல, அதுக்கு சான்ஸ் இல்லை. கிடைச்ச இடத்துல ஒரு பொண்ணாக பார்த்து பெரிய எனக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உதவாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் உண்மையை சொல்லிடலாம். என்ன பிளான் பண்ணுறதுன்னு தான் தெரியல. நீ என்ன பிளான் பண்ணாலும் என்ன மாட்டி விடாம பண்ண மாட்டேன். வீட்டுக்கு போன் பண்ணி நீங்க செல் நம்பரை மாத்தினரை சொல்லிருங்க. குறிப்பா நான் உங்க கூட இல்லைங்கிறதுன்னு சொல்லிவிடுங்க. நல்லா இருப்பீங்க. ஏண்டா? திருமண தடை அகலும். நீங்கள் தேடி அலைந்தும் கிடைக்காத வரன் வீடு தேடி வரும். உங்களுக்கான தேவதை உங்களை தேடி வரும் நாள். எப்பவுமே இப்படி போட மாட்டானுங்களே.
தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத்தேரிலே. பெரியத்தா பாட்டை கூட யூத்தா ஃபீல் பண்ணுறானான்னு பாரு. நீ இன்னொருத்த உள்ள இருப்பானே அவன் ஆளக்கட. பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே. காதல் தினம் உண்டல்லோ, ஆ தேதியை காலண்டரில் குறித்து வைத்துக்கோ. அந்த நாள் எந்த நாளோ உன்னோட கல்யாணம் ஸ்டார்ட் ஆயின். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியே. ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, உருவமில்லா உருவமில்லா நாளே. ஒரு தேவதை வந்து விட்டாள், என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, ஒரு தேவதை வந்து விட்டாள். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே. டேய், இனிமே நானும் அவளும் ஒன்று. எனக்கு மட்டும்தான் பொண்ணு. உனக்காக நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீயே அழுகணும், அப்பதான் சிம்பத்தி வரும். இதுக்காக அங்கிள் நான் கூட்டிட்டு வந்தேன். அழுது ட்ராமா பண்றது நிறுத்துறா. அனாதையா அழுகுறாரு. எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, இவ வேற தேவையில்லாத பிரச்சனை. உனக்கே தேவையில்லாத பிரச்சனைடா. முதல்ல இவளை அழைச்சிட்டு வெளில கிளம்பு. அது இல்லை மேம். Excuse me. Hi, I'm looking for a bell to donate to a church. A big one. Do you have it? என்னங்க அவ இங்கிலீஷ்ல பேசுறா, உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம பரஞ்சோதியை கூப்பிடுவா. யாரு உன் மாமா பரஞ்சோதிய? இங்கிலீஷ்ல பேச ஏற்கனவே ஒரு ஆர்டர் கெடுத்தது பத்தாது. பெல் தானே போனா? யா யா. நம்மள்ட்ட எல்லா சைஸ்லயும் மணி இருக்கே. மணி இருக்குது, அடிக்குமா? அதான் பெல் இருக்கு. உங்களை என்ன சைஸ் பெல் வேணும்? பிக் சைஸ் பெல். பிக் சைஸ் பெல். ஏண்டி பூஜை முடி சின்னதாக வாங்குறதுக்கு இந்த ஒரு கலாட்டா பண்ணியா? கொஞ்சம் இரு. Big size bell. I don't think he has a bigger one than what he's showing. I should try some other place. Thank you. Bye. Excuse me? Yeah? 1 minute. சார், புதுசா கட்டுற சர்ச்ல வைக்கிறதுக்கு பெரிய சைஸ்ல மணி வேணுமா? நம்மால தான் 1500 கிலோ வரைக்கும் பெரிய சைஸ் மணி செஞ்சு கொடுக்க முடியுமா? I guess we need 1500 kgs of bell so that it could be as attractive as you say. Okay, let's place an order. What will be the cost? சார், என்ன விலைன்னு கேக்குறாங்க? இந்த ஆளுக்கு கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. ஏதா அவனுக்கு சீரோவா வருது. அதான் இந்த கடையில ஒரு கால்குலேட்டர் கூட சரியா இருக்காது. அப்போ இப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமே. I guess it will be around 7 lakhs and you can pay 5 lakhs in advance and the rest later. Okay. Thank you so much. ஆர்டர் பண்ணிட்டல 6 மாசம் ஆகும். பாத்தீங்கல்ல? உங்க கையால சார் கிட்ட கொடுங்கம்மா. கும்பேஸ்வரா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாமா.
ஒரே 5 லட்சம். அந்த பொண்ணு வந்த நேரம் வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்த மாதிரி இருந்துச்சு. வந்த மகாலட்சுமி வேணான்னு சொல்றீங்களே, ஏதாவது கணக்கு எழுத வச்சுக்கங்க. ஐயோ போவானான்னு சொல்லுங்களேன். என்னடா கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்? நான் சொன்னேன்ல, இவன் தான் நடுலவன், பேரு பறந்தாம. வணக்கம் சார். அண்ணன்னு சொல்லாம சாருன்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷம். பொங்கி வர காதல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைதான். ஆனா சாரின்னு சொல்லிட்டீனா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால மலையாள மந்திரவாதி கிட்ட மைய வாங்குறேன், உன்னை மயக்கிறேன், என் மடியில விழ வச்சு உன்னை மனைவி ஆக்குறேன். இவன் என்ன மாதிரியே நல்ல கலரு. வா, இவன் அவங்க அப்பா மாதிரி கருப்பு. மூத்தவன் சொன்னால பரஞ்சோதி. கலரை பத்தி இப்போ இந்த பொண்ணு கேட்டாளா? கலரை ஏத்துறேன், உடம்ப குறைக்கிறேன், நீயே காதல சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கத்தான் போற. 2 பேரும் சேர்ந்து அந்த கீச்சு குரல்காரனுக்கு பேச்சு வராம பண்றோம். என்னடா ஒரே நாள்ல அழைச்சிட்ட? ஜிம்முக்கு போறமா. என்னடா கணக்கு வழக்கெல்லாம் புதுசா வேலைக்கு சேர்த்துக்கடாவல? நான் சொல்லல, கடைக்குட்டி ஒருத்தன் இருக்கான்னு, சின்ன வண்டு. வணக்கம் சார். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறான்னு பாக்குறியா? அண்ணனுங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாததுனால எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் கொஞ்ச தள்ளம் வந்து பார்க்க மாட்டாமா. இந்த கரண்ட் ஒண்ணு வந்து வாச்சுது, நான் போய் தீப்பொட்டி எடுத்துட்டு வரேன். சரிம்மா, பொறுமையா அம்மா. மலையாள பகவதி, மலையாள பகவதி, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இந்த அமாவாசைக்காகத்தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். மந்திரவாதி சொன்ன மாதிரி அவ இடது கை கட்ட வரல மைய வைக்கிறேன். ஜெய் காளி. ஆஹா, கட்ட வரல தானே மைய வைக்கணும். ஏய், பரன்ல இருந்து அச்சியா இருக்கணும். இங்க வா. ஐயோ, மை வைக்கணும். என்னடா வளர்ற? இல்லப்பா, மை இருட்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். மை இருட்டா? சரி சரி, காலையில எடுத்துக்க. சரிப்பா. இப்ப வைங்க, நல்லா செவன்னு செவக்கும். நீ மை வைத்த அடுத்த செகண்டில் இருந்து ஆவின் குட்டி உன் கையில். நீ என்ன சொன்னாலும் தலையாட்டம். எதுக்கும் செக் பண்ணி பாத்துடலாம். வனரோசா, சாப்பிட்டியாமா? ஐயோ, சாமியார் சொன்ன மாதிரியே தலையாட்டுறா. மை ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இனி பேச வேண்டியது இவகிட்ட இல்ல, அம்மாட்ட. அம்மா, அம்மா, எந்த ரகசியம் ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாளா பூட்டி வச்சிருந்தனோ அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா, வந்துருச்சு. உங்க அண்ணன் பாரம் தான் இந்த வீட்லயே பெரிய பாரமா இருந்துச்சு, அதையே இறக்கி வச்சாச்சு. அடுத்தது உன்னோட பாரம் தான், அதையும் இறக்கி வையே. இறக்கி வைக்கிறம்மா. பெரியவனுக்கு பாத்திருக்கீங்களே வனரோசா, அவ யார் தெரியுமா? என்னுடைய லவ்வர்ஸ்மா, லவ்வர்ஸ். நானும் அவளும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். என்னைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ வேணா கேட்டு பாரு, தலையாட்டுவா. என்னதுடா கேக்குறது? இது ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? அண்ணனுக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இந்த உண்மை சொல்லக்கூடாதுன்ற ஒரே நல்ல காரணத்துக்காக இதை நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அதே பொண்ணு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரகசியத்தை நான் எப்படிமா பூட்டி வச்சிருக்க முடியும்?
இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாரையும் வெட்டி பொலி போட்டுருவாருடா, பொலி போட்டுருவாரு, பொலி போட்டுருவாரு. ஐயோ அம்மா, புருஷன் புருஷன் புருஷன், நீயும் புருஷனும் என்ன முடிவு வேணாலும் எடுங்க, ஆனா எங்கெல்லாம் வருஷம் பிரிக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்லிட்டு போறான். அம்மா, இந்த கையில மருதாணி போட்டாச்சு, ஆனா இந்த கையில இருந்து இந்த கைக்கு போட முடியல. கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? இது ஒண்ணுதான் குறைச்சல் இப்போ. ஏண்டி, அவன் தான் முறைச்சானா, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? மூத்தவனுக்கு கல்யாணத்துக்கு பேசும்போது என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு 2 பேரும் கமுக்கமா இருந்திருக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? சொன்னா அப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. அந்த ஆளு பாத்திர கீத்திர போறாரு. மலையாள பகவதி